வார்த்தைக்காக நாங்கள் எடுத்திருக்கிறதான தலைப்பு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கிவ் and it shall be given. இதுதான் நம்ம இன்னைக்கு வார்த்தைக்காக எடுத்திருக்கிறதான தலைப்பு. இந்த வசனம் வந்த உடனே நம்ம என்ன யோசிச்சிருப்போம் அப்படின்னா, காணிக்கை கொடுக்கணும், சபைக்கு பணம் கொடுக்கணும், தசம பாகம், இதை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் கிடையாது. இன்னைக்கு இந்த இதில் நம்ம பார்க்க போகிறது 3 விதமான காரியத்தை குறித்து நம்ம பார்க்குவோம். ஒன்று, நீங்கள் என்ன கொடுக்கணும், ஆண்டவர் உங்களுக்கு என்ன திரும்ப தரார், நீங்கள் எப்படி கொடுக்கணும், இதை தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் கொடுக்கலன்னா என்ன நடக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்ம இந்த வசனத்தை லூக்கா 6:38 பார்க்கும்போது, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனால் நீங்கள் அந்த வசனத்தில் எங்கே பார்த்தாலும் சரி, இல்லை அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்தாலும் சரி, எங்கேயுமே உங்களுக்கு காசு கொடுங்க, பணம் கொடுங்க அப்படின்னு எந்த இடத்துலையுமே நியமிக்கப்படலை. நீங்கள் ஒழுங்காக அந்த வசனம் அதிகாரத்தை ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தசம பாகம் கொடுக்கணும், காசு கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும், எந்த இடத்துலையுமே எங்கேயுமே மென்ஷன் ஆகிருக்காது. ஸோ என்னதை கொடுக்கணும், உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல எதெல்லாம் நம்ம கொடுக்கணும், எதெல்லாம் நம்ம கொடுக்கணும் எடுத்து வாசிங்க. 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 18வது வசனம். 1 Thessalonians 5:18. என்ன நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். சரி, கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க, என்ன நம்ம கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஸ்தோத்திரம் செலுத்து. இங்கிலீஷ்ல வந்து ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கு, ஆனா தமிழ்ல இங்கிலீஷ்ல பார்க்க போனா தேங்க்ஸ் இருக்கு. Give thanks in all circumstances. அப்படின்னா எல்லா நிலையிலும் நம்ம என்ன சொல்லணுமா, ஸ்தோத்திரம் செலுத்தணும், நன்றி செலுத்துறவர்களாக இருக்கணும். முதல்ல நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நன்றி ஸ்தோத்திரம், தேங்க்ஸ் அண்ட் ஸ்தோத்திரம் ரெண்டுமே நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். சரி, நம்ம என்னதுக்காக நம்ம நன்றி செலுத்துறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த டைம்ல இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களாம் எப்படின்னா, ஆண்டவர் எனக்கு தேவையானதை கொடுத்துட்டாரு, எனக்கு ஒரு திருப்தியா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் சமாதானமா இருக்கேன், நான் நன்றி சொல்றேன். எப்போ நம்ம நன்றி சொல்றோம், நமக்கு என்னென்ன வேணும் எல்லாமே உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம ஆண்டவருக்கு என்ன சொல்லுவோம், நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம செபிப்போம். ஆனா நம்ம இல்லாத, அதான் அந்த இடத்துல நம்ம சொல்லும் போது எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸ்லயும் வாசிக்கிற வசனத்தை, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலும் உங்களுக்கு இருக்கும் போதும் சரி, இல்லாத போதும் சரி, நீங்க நன்றி செலுத்துறவங்களா இருக்கணும், ஸ்தோத்திரம் செலுத்துறவங்களா இருக்கணும். அதை இங்கிலீஷ்ல அழகா சொல்லியிருக்கு, give thanks in all circumstances. எல்லா நிலையிலும், நீ பணக்காரனா இருந்தாலும் சரி, நீ ஏழை ஆகும் போதும் சரி, உன் கையில நிறைய காசு பணம் இருக்கும் போதும் சரி, நீ சந்தோஷமா இருந்தாலும் சரி, நீ சோகமா இருந்தாலும் சரி, நீ கடை இல்லாம இருந்தாலும் சரி, கடை இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துறதையும் ஸ்தோத்திரம் செலுத்துறதையும் மறக்க கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காரியமே இதுதான். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, நான் முதல்ல நல்லா இருக்கேனா, சாட்டிஸ்ஃபைடா இருக்கேனா, என்னோட தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கா, நான் நிம்மதியா இருக்கேனா, அப்பதான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அப்பதான் நம்ம ஆண்டவருக்கு எப்படியாச்சும் உபவாசம் போட்டு ஜெபிக்கணும், ஆண்டவர் எனக்கு நல்லது செஞ்சிருக்காரு, நான் எப்படியாவது இன்னைக்கு சபைக்கு போன ஸ்தோத்திரம் சொல்லணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். எதுக்கு, ஆண்டவர் எனக்கு எல்லாமே கொடுத்துட்டாரு. அப்படி கிடையாது. நம்ம எல்லா நிலையிலும் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கணும். இது ஃபர்ஸ்ட். நீங்க என்ன முதல்ல கொடுக்க போறீங்க, ஸ்தோத்திரம், நன்றியை நம்ம ஆண்டவர் கொடுக்கிறோம். அடுத்து 2வது காரியம், சங்கீதம் 100:4வது வசனம். Psalms 100:4. இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அடுத்து என்ன செலுத்தணுமா, நம்ம அவரை துதிக்கணுமா. நம்ம என்ன செய்யணும், துதிக்கணும். Enter its gates with thanksgiving and its courts with praise. நம்ம ஆண்டவரை துதிக்கிறவர்களாக இருக்கணும். அடுத்து நம்ம ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, ஆண்டவரை துதிக்கணும். நம்ம எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்கிறோம், துதிக்கிற நேரத்துக்கு நம்ம என்ன செய்யறோம், சபைக்கு வர்றதில்லை, இல்லை துதிக்கிற அன்னைக்கு, ஏன்னா நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை தான் சபைக்கு போகிறோம், ஆனால் அன்னைக்கு துதி செய்கிற அந்த டைமுக்கே நம்ம போகலை அப்படின்னும் போது நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நம்ம என்ன கொடுக்க முடியும்.
நான் சபைக்கு போறேன், நான் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறேன், எல்லாம் சரி. ஆனா ஆண்டவரை துதிக்காம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது நம்ம ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. அல்லது வீட்டில் இருக்கும்போது நம்ம துதிக்கிறோமா? எல்லா நிலையிலையும் நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லி நம்ம துதிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம ஆண்டவரை துதிக்கிறோமா? துதினா என்ன? துதிக்கிறதுனா என்ன? அவருடைய நாமத்தை உயர்த்துறது, அப்புறம் அவர் நாமத்தை சொல்றது, பிரஸ்தாபப்படுத்துறது, அவர் நாமத்தை உயர்த்துறது. ஆனா இதெல்லாம் நம்ம செய்யறோமா? எப்படி? நம்ம வாயில சொல்றதுதான் இல்லை, நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா, துதிக்கிறேன், அவங்க ஸ்தோத்திரிக்கிறேன், அவங்க ஸ்தோத்திரிக்கிறேன், அது மட்டும் இல்லை, அவர் நாமத்தை உயர்த்தது மட்டும் இல்லை, ஆனா நம்ம செய்யற செயல்கள் மூலியமாக கூட நம்ம அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? அடுத்தவங்க முன்னால என்ன செய்யறோம்? புறஜாதிகள் முன்னால கத்தி பேசுறதோ இல்ல கெட்ட வார்த்தைகள் பேசுறதோ நம்ம செய்யற பாவமான காரியம். இதெல்லாம் பார்க்கும்போது அவன் நினைப்பா, இவங்க எல்லாம் என்ன சபைக்கு போய் துதிக்கிறாங்க, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க சபைக்கு போய், என்ன பாஸ்டர், என்ன ஊழியக்காரர், என்ன சர்ச்சுக்கு போறாங்க, இந்த மாதிரியான வார்த்தை. இது நான் ரீசெண்ட் அது போன வாரத்தில் கேள்விப்பட்ட ஒரு காரியம். இவங்கெல்லாம் என்ன சர்ச்சுக்கு போறாங்க, இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரை நம்ம துதிக்கிறவர்களாக இருக்கணும். எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். எப்படி துதிக்கணும் அப்படின்ற சங்கீதம் 86:12. Psalms 86:12. என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இதயத்தோடு துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். என்ன செய்யணுமா? முழு இதயத்தோடு துதிக்கணுமா? நம்ம என்ன செய்யறோம்? முழு இதயத்தோடு துதிக்கிறது. ஏன்னா நம்ம இதயம் எவ்வளவு, நம்ம இதயம் இருக்கிறதே சின்னது. அந்த இதயத்தில் நம்ம என்ன வச்சிருப்போம்னா, நம்ம கவலை, நம்ம கண்ணீர், நம்ம கஷ்டம், நம்மளோட பயம், நம்மளோட போராட்டம் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருப்போம். ஆனா ஆண்டவரை இதயத்தோட நம்ம துதிக்கணும், முழு இதயத்தோட துதிக்கணுன்றது என்ன செஞ்சிடுவோம்? விட்டுடுவோம். அதான் நம்ம சபைக்கு வரும்போது நம்ம என்ன செய்யணும்? யோசிச்சுட்டே இருப்போம், ஐயோ சர்ச்சு முடிஞ்சு நான் போய் என்ன செய்வேன், வீட்டில் என் குடும்பம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, என் பிள்ளை என்ன செஞ்சுட்டு இருக்கு, அது என்ன ஓடி போய் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல, எங்க ஊர் சுத்திட்டு இருக்குன்னு தெரியல. சபையில உட்காந்து ஆண்டவரை துதிக்க வேண்டிய ஒரு இடத்துல உட்காந்து நம்ம என்ன செய்வோம்? நம்மளுடைய காரியத்தை தான் இதயத்துல செஞ்சுட்டு இருப்போம். முழு இதயத்தோட ஆண்டவர் நம்ம துதிச்சிருக்கோமா? இது நம்ம ஆண்டவர் கொடுக்கறதான இரண்டாவது காரியம். அடுத்து வாசிங்க. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் ராஜா, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரும் வல்லவரும் கிருபை நிறைந்த எங்கள் தேவாதி தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இதோ இந்த நாளிலுமாய் கூட கர்த்தாவுடைய வார்த்தையை பேசும்படியாக அப்பா என்னை அழைத்து உடைய கிருபைக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி ராஜா. இதோ இந்த நாளில பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் அல்ல, என்னை வெளிப்படுத்த அப்பாவே நீங்க தாமே பேசும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு ஜீவ ஜனங்களுக்கும், இந்த கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது பிரோஜனமாக இருக்கு அப்பா. நீங்க கிருபை செய்யுங்க. இப்படி காலத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வார்த்தைக்காக இன்னைக்கு முதல்ல எடுத்து வாசிக்க போறதான வசனம் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 38வது வசனம். Luke chapter 6 verse 38. Luke chapter 6 verse 38. லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 3:9. Proverbs chapter 3 verse 9. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அடுத்து என்ன செய்யணுமா? இது இங்கிலீஷ்ல வந்துட்டு தசம பாகம் அப்படின்னே கொடுத்துருக்கு. ஆனா இங்க வந்து என்ன தமிழ்ல முதல் கனியா ஆண்டவர் கொடுக்கணும். நம்ம என்ன செஞ்ச ஆண்டவர் நம்மளுக்காக கொடுக்குற எல்லா காரியத்திலையும் ஒரு பங்கு முதல்ல ஆண்டவர் கொடுக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காரு? சுகம் கொடுத்துருக்காரா? பலன் கொடுத்துருக்காரா? சுகம் கொடுத்துருக்காரா? நேரம் கொடுத்துருக்காரா? சாப்பாடு கொடுக்குறாரா? குடும்பம் கொடுத்துருக்காரா? எல்லாமே கொடுத்துருக்கிறார். ஆனா கர்த்தருக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? நம்ம நேரத்துல இருந்து காலை எந்திரிச்சோடனே முதல் 5 நிமிஷம், அட்லீஸ்ட் 5 நிமிஷம் நம்மளால என்ன செய்வோம்? காலை எந்திரிச்சோடனே 8 மணிக்கு வேலைக்கு போனா நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்போம்? 8:05 தான் எந்திரிச்சிருப்போம். 8:30 ஸ்கூலுக்கு போனா 8:35 தான் எந்திரிப்போம். அதெல்லாம் டைம் இருக்காது. 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷம் ஆண்டு எழுந்தோடனே இந்த நாளை கொடுத்துருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி சொல்லி
ஆண்டவர் எங்காக நீங்கள் கொடுத்த டைமை உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தரேன், செஞ்சுருக்கோமா? இல்லை. ஆண்டவர் கொடுத்துருக்கோமா? இல்லை. ஆண்டவர் நம்மளுக்காக கொடுத்த பெலன், நம்மளுக்கு பெலன் கொடுத்துருக்குறாரு இல்லை? முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாமா, துதிக்கலாமா, ஆராதிக்கலாமா, ஆண்டவரை செய்கிறோமா? கிடையாது. இதெல்லாம் நம்ம ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம். இன்னும் நிறைய இருக்கு. நான் எடுத்துருக்கிறது 3 காரியம் தான். முதல்ல நம்ம எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி செலுத்தணும். அடுத்து துதிக்கணும். 3வது கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கிறவர்களாக இருக்கணும். முதல் பங்கு நம்ம என்ன செய்யறோம்? சம்பளம் வந்தோடனே முதல்ல ஐயோ இந்த கடன் கட்டணும், அந்த கடனை ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? கொடுத்துடுறோம். ஆனா தசம பாகம்னு ஒண்ணு இருக்கே, முதல்ல தசம பாகத்தை எடுத்து வைக்கலாம்ல. எத்தனை பேர் தசமாக கொடுக்குறோம்? அதை யோசிங்க. நான் கொடுக்குறேன். முதல்ல தசம பாகத்தை எடுத்து வைக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எல்லா செலவையும் பண்ணிட்டு கடைசியா மிச்சம் என்ன இருக்கு, இது நான் ஆண்டவர் கொடுத்துட்றேன் கிடையாது அப்படி நம்ம கொடுக்குறோம். அது கொடுத்து என்ன ஆகும் நம்ம கடைசியில் பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. லேவிட்டிகஸ் chapter 27 verse 30. லேவியராகமம் 27:30. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. நீங்க கொடுக்கிற அந்த முதல் பங்கு, the first fruit, நீங்க கொடுக்கிற அந்த முதல் காரியம் என்னன்னா பரிசுத்தமா இருக்கு, அது ஆண்டவருக்குரியதா இருக்கு. நீங்க ஆண்டவருக்குரியதை நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது நம்ம அப்புறம் பார்க்கலாம். நம்ம ஆண்டவருக்குரியதை நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ என்ன செய்வோம்னா தசம பாகம் அப்படின்னு எடுத்து வச்சுக்குவோம், காணிக்கைன்னு எடுத்து வச்சுக்குவோம். இல்லை உங்கள் டைமே வச்சுக்கோங்க. நேரம் டெய்லி 5 நிமிஷம் காலையில் ஜெபம் பண்ணுறது உங்களுடைய டைம். ஆனால் அந்த 5 நிமிஷத்தை என்ன பண்ணுவீங்கன்னா முதல்ல ஒரு 1 மினிட்டை நான் எடுத்துக்கிறேன், 4 நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ணுறேன், அடுத்து 2 நிமிஷத்தை எடுத்துக்கிறேன், நீங்கள் ஒரு 3 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் ஆண்டோட நேரத்தை நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சாபம். அதுதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்றது. ஆண்டவருக்குரியதை நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்தையோ உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளையோ வேறு யாராவது எடுத்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? சும்மா விட்டுருவீங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன்குள்ளது என்ன செய்வீங்க? சண்டை போட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மல்லு கட்டி அவங்க கிட்ட இருந்து வாங்கிடுவீங்கல்ல. உங்கள் சாதாரண உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய உங்கள் பொருளையே நீங்கள் அப்படி செய்யும் போது ஆண்டவருக்குரிய ஒரு காரியத்தை நம்ம திருடும் போது நம்மளுக்கு என்ன நடக்கும்? அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டியதுன்னா முதல் பங்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். அது பணமாக இருக்கலாம், தசம பாகமாக, உங்களுடைய நேரமாக இருக்கலாம், உங்களுடைய பலனாக இருக்கலாம், அதில் உங்களுடைய காரியம் என்னவாக இருந்தாலும் முதல்ல ஆண்டவருக்கு கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும்? அடுத்து வேற எல்லாமே செய்யலாம். அடுத்து நம்ம கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? முதல்ல வாசிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனம். 1 John chapter 3 verse 17. 1 யோவான் 3வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சலா உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுக்கல அப்படின்னா ஆண்டவருடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்காது. ஆண்டோடைய அன்பு நமக்குள்ள இருக்கிறதுனால தான், அதான் நம்ம யோவான்ல பார்க்கலாம் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஆண்டவர் நம்மள அன்பு கூர்ந்தாதான் ஒரே பேரான குமாரனை இந்த பூலோகத்துக்கு அனுப்பி நம்மளுக்காக ஜீவன் கொடுக்க வைத்தார். ஆமா தானே? இப்போ அதே போல நம்மளோட ஆண்டோடைய அன்பு நமக்குள்ள இல்லைன்னு சொன்னால் எப்படி அவர் நம்ம கொடுக்கறதான பலனையும் இல்லை அவர் நம்மளுக்கு கொடுக்கறதான எல்லா நன்மைகளும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும்? கண்டிப்பா முடியாது. நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுக்கணும். அது யாருக்காக வேணா இருக்கலாம், ஆண்டவருக்காக இருக்கலாம், அல்லது நான் தேவையோடு நிற்கிறவங்களுக்காக இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவங்களோட தேவைகளை சந்திக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி நம்ம தேவைகளை சந்திக்கல அப்படின்னா நமக்குள்ள தேவனுடைய அன்பு இருக்காது. ஆண்டோடைய அன்பு நமக்குள்ள இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? நல்லா இருக்க முடியும். அடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 28:27. Proverbs chapter 28 verse 27. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாட்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். நம்ம எப்போ கொடுக்காம இருக்கிறோமோ நம்மளுக்கு சாபம் வரும். என்ன கொடுக்காம இருக்கிறோம்? ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகங்கள் கொடுக்காம, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நம்மளுடைய பலனை கொடுக்காம இருக்கும்போது நம்மளுக்கு சாபம் வரும். நம்ம இன்னைக்கு நினைக்கலாம், நான் தான் சர்ச்சுக்கு போறேன்ல, நான் தான் ஜெபிக்கிறேன், நான் தான் துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன்ல, நான் எல்லாமே செய்யறேன்ல, ஏன் எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனை, ஏன் இப்படியாப்பட்ட போராட்டம் என்னுடைய
செய்யுங்கன்னு நான் சொல்லுவேன். நேரத்துக்கு சபைக்குவாங்க, டைமுக்கு சபைக்குவாங்க. ஏன் நம்ம கொடுக்குற அந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் கொடுக்காம என்ன பண்ணுறோம்? சாத்தானுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சாத்தான் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா சாபமும் வரும், சாத்தான் எடுக்கும் போது நமக்குள்ள பாவமான காரியமும் வரும். நேரத்தை மட்டும் இல்லை, நம்மளுடைய பலன் கூட தான். என்னால் முட்டி போட முடியல, என்னால் முட்டி போட முடியல, சபையில் ஜோம் பண்ணுறதுக்கு என்னால் முட்டி போட முடியல. நம்ம என்ன செய்வோம்? வெளியே போகும்போது ஓடுவோம். பாருங்க, வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்வோம்? நம்ம ஓடுவோம். அப்போ எங்கேருந்து வந்துச்சு பலன்? ஆண்டவருக்கு கொடுக்காத பலன் நீங்கள் உலகத்துக்கு நீங்கள் கொடுக்கும் போது எப்படி உங்களுக்கான காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்வார்? இது அப்போதான் நம்மளுக்கு என்ன செய்யும்? சாபம் வந்துடும். என்ன வரும்? சாபம் வரும். சாபம் வராமல் இருக்கணும்னா ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காரியங்களே என்ன நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நான் என்ன கொடுக்கணும்? நம்ம முழு ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். இதுவும் ஒரு விதமான கொடுக்கறது தான். இதெல்லாம் நம்ம செய்யும் போது தான் நம்மளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் தருவார். இல்லைன்னா நம்மளுக்கு சாபம். இது ஒரு காரியம். நம்ம கொடுக்கலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்து லூக் chapter 6 verse 30. லூக் 6வது அதிகாரம் 30வது வசனம். எப்போ கொடுக்கணும்? உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக் கொள்கிறவனிடத்தில் அதை திருப்பி கேளாதே. Give to everyone who asks you. யாரெல்லாம் உங்கள்கிட்ட கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன செய்வீங்கன்னா, ஒரு ரோட்டில் போயிட்டு இருப்பீங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, ஒரு பிச்சைக்காரங்களை பார்ப்பீங்க. அவங்க என்ன செய்வாங்க? அவங்கள்ட்ட வந்துட்டு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, இப்போ என்கிட்டயே இல்லை, நானே அங்கங்கன்னு கடை வாங்கிட்டு நான் ஷாப்பிங் வந்திருக்கேன், நீ என்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? அப்படியே போயிடுவீங்க. ஆனால் அவங்க கேட்கும்போது நம்ம என்ன செய்யணுமா? கொடுக்கணுமா? நம்ம என்ன செய்யணும்? கேட்கும்போது நம்ம கொடுக்கணும். இது ஊழியக்கார இடத்துல பார்க்கலாம். ஊழியக்காரர் சொல்லுவார், ஆனால் நம்ம கேட்கும்போது நம்ம சும்மா போகக்கூடாது, ஏதாவது கொடுக்கணும். அதுக்காக ஊழியக்காரர் என்ன பண்ணுவாங்க? என்ன வெளியே போகும்போது நிறைய சில்லறை காசோ இல்லை காசு நிறைய அவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே வச்சிருப்பார். ஊழியக்காரத்துலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு சில காரியங்கள் நம்ம என்ன செய்வாங்கன்னா கொடுத்துட்டே போவாங்க. ஒரு சேரிட்டி அங்கே மட்டும் இல்லை, சரி வெறும் பிச்சைக்காரங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணுமா, இல்லை ஏழைப்பட்டவங்களுக்கு தான் கொடுக்கணுமா, இல்லை அடுத்து நம்மக்கிட்ட யாராவது கேட்பாங்க, கடன் கொஞ்சம் கொடுங்க, ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, ஒரு 5,000 ரூபாய் கொடுங்க. நம்ம என்ன செய்வோம்? நம்மளோட லாக்கரில் வச்சுருப்போம், 50,000 ரூபாய் வச்சுருப்போம். ஆனால் என்ன செய்வோம்? என்கிட்டயே காசு இல்லைப்பா, என்கிட்டயே கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவன்கிட்டலாம் கொடுத்தா திரும்ப எனக்கு காசு வராது. ஆனால் என்ன பண்ணுவோம்? தரமாட்டோம். அப்போ யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். கேட்கும் போது கொடுக்கணும். அதுக்குன்னு கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க, சரி இந்தாங்க காசு, நீங்களா போய் கொடுத்தீங்கன்னா அதுக்கு மரியாதை இல்லை. நீங்கள் எப்போ கொடுக்கணும்? கேட்கும் போது தான் கொடுக்கணும். அதே போல தான் இந்த இடத்துல நம்ம உங்கள் நேரத்தை வச்சுக்கலாம், நேரத்தை எடுத்துக்கலாம். என்ன செய்வாங்க? நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க. நீங்களா உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தெல்லாம் அங்கே கொடுத்து அவங்க கூட ஊர் சுற்றி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவீங்க. அதுக்கான வேல்யூ உங்களுக்கு கிடைக்காது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கும், மனுஷர்கள் கொடுக்க வேண்டியது மனுஷர்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும். யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம தரணும். கேட்கும் போது மட்டும்தான் தரணும். அதை நம்ம என்ன செய்யணும்? நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன போல யாரும் கேட்கவே மாட்டாங்க. அவங்கள்ட்ட நீங்களா வாலண்டியராக எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்காது. அடுத்து வாசிங்க, எப்படி கொடுக்கணும்? சங்கீதம் 37:21. Psalms 37:21. எப்படி நம்ம கொடுக்கணும்? துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். நம்ம என்ன செய்யணுமா? இறங்கி கொடுக்கணும். அதாவது இங்கிலீஷில் வந்துட்டு ஜெனரஸ்லி இருக்கு. அதாவது முழு இதயத்தோடு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக நம்ம என்ன செய்யணுமா? கொடுக்கணுமா. நம்ம கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சபையில் காணிக்கையே கொடுக்குறோம் அப்படின்னு வச்சா நம்ம எப்படி கொடுப்போம்னா, இப்படியே யோசிப்போம், என்கிட்ட இப்போ 20 ரூபாய் இருக்கா, சரி 20 ரூபாய் நான் 10 ரூபாய் போகும்போது ஏதாவது வாங்கி சாப்பிடணும் சர்ச்சு முடிஞ்சோடனே, இன்னும் ஒரு 5 ரூபாய் என் கையில் இருக்கட்டும், நான் 5 rupees ஆண்டவர் கொடுத்துட்றேன், 5 rupees நான் ஆண்டவர் தரேன். நம்ம எப்படி செய்யறோம்னா அப்படிதான் செய்யறோம். என்னோட தேவை இதெல்லாம் இருக்கு, வயிற்றுல பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பேக்ல வச்சுட்டுன்னா செய்யணும். சின்னதாக ஆண்டவர் கொடுக்க அப்படி இல்லை, ஜெனரஸாக கொடுக்கணும். இருக்கிற 20 ரூபாய் கொடுங்க. ஆண்டவர் 20 ரூபாய் 20,000 உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். இருக்கிறத ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். சரி காசு கொடுக்குறோம், ஓகே, வேற என்ன ஜெனரஸாக கொடுக்கலாம்? நம்மளுடைய பலன், நம்மளுடைய நேரம், இதெல்லாம் ஆண்டவருக்கு என்ன செய்ய கொடுக்கணும். யார் கொடுப்பா? நீதிமான் மட்டும்தான் ஜெனரஸாக கொடுப்பாங்க. அந்த இடத்துல முதல் வாசி திரும்பவும், துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். துன்மார்க்கன் என்ன செய்யறான்? கடன் வாங்கி திரும்ப கொடுக்க மாட்டான்.
இப்போ யாரெல்லாம் நீங்க கடன் வாங்கி கொடுக்காம இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் துன்மார்க்கர். நீங்க கரெக்டா கொடுத்து ஒழுங்கா இருக்கிறீங்களா, நீங்க எல்லாம் நீதிமான். சரி, ஆண்டோட நேரத்தை இன்னைக்கு நான் 4 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டேன். 5 நிமிஷத்துல 1 நிமிஷம் கம்மி ஆயிடுச்சு. நாளைக்கு நீங்க என்ன பண்ணணும், 6 நிமிஷமா ஜோம் பண்ணணும். இன்னைக்கு கடை வாங்கியிருக்கீங்க 1 நிமிஷம், அதான் ஆண்டவருக்கு திரும்ப கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு நாளும் நிமிஷம் கம்மியாயிட்டே போகும், செகண்ட்ஸ் கம்மியாயிட்டே போகும். அப்படி இல்லை, கொடுக்க வேண்டிய காரியத்தை நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக ஆண்டவருக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அடுத்து வாசிங்க. சரி, நான் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்றேன், இப்போ ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பாரு? நம்ம எப்படின்னா கொடுக்க மாட்டோம் பாருங்க, வாங்குறதுல இருப்போம். என்ன செய்வோம், நீங்கள் எங்கேயோ போறீங்க கல்யாணத்துக்குன்னா என்ன கொடுக்குறீங்கன்னு பார்க்கணும். அவங்க எனக்கு என்ன கொடுத்தாங்க, அவங்க எனக்கு கொடுப்பாங்களா, அவங்க என்ன கொடுப்பாங்கன்னு சொல்லி என்ன செய்வோம், அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கொடுப்போம். நம்ம என்ன செய்வோம், கிஃப்ட் கொடுப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு என்னென்ன கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 17. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ஜேம்ஸ் 1:17. ஆண்டவர் நம்மளுக்காக என்ன கொடுக்குறார்? நன்மையான எந்த ஈவோ, பூர்ணமான எந்த வரமோ வரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆண்டவர் நம்மளுக்கு என்ன தரார்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான கிஃப்ட். நம்ம எத்தனை பேருக்கு கிஃப்ட்னா பிடிக்கும்? யாராவது நம்ம கிஃப்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கொடுக்குற கிஃப்ட்டை வந்துட்டு பார்ப்போம், ஐயோ என்ன இந்த புடவை வாங்கிட்டு வந்திருக்காங்கப்பா, என்ன கலர், இந்த கலரே எனக்கு பிடிக்காது. சரி, ஷர்ட், ஐயோ என்ன கலர் ஷர்ட் வாங்கியிருக்காங்க, சைஸே பத்தலை, எனக்கு குள்ளமாக இருக்குது, எனக்கு கையே எட்டலை, சின்னதாக இருக்குது, என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம கொடுக்குற கிஃப்ட் எப்படி இருக்குன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கே மெஷர்மெண்ட் எடுத்து தச்சு கொடுத்த ஒரு ஷர்ட், உங்களுக்கே பிடிச்ச மாதிரி செஞ்ச ஒரு சாரீ. ஆண்டவர் சாரியும் ஷர்ட்டுமா கொடுக்குறாரு. ஆண்டவர் நம்ம கொடுக்குற கிஃப்ட்டு நம்மளுக்கு ஒரு மகிமை உள்ளதாக இருக்கும், நன்மையான கிஃப்ட். அதான் முதல் அந்த வசனம் அதான் செய்து, எல்லா நன்மையான ஈவுகளும் ஆண்டவர் கொடுக்குறதுனா எல்லா நன்மையாகவும் பூர்ணமாக உங்களுக்கு தராரு. அரைகுறையா இல்லை, பூரணமா. உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னா ஆண்டு 1 லட்சம் தர மாட்டேன், 1.5 லட்சம் தருவாரு. ஆண்டு உங்களுக்கு பெலன் வந்து, அப்பா என் கால் வலி மட்டும் போனா போதுன்னு ஆண்டு கால் வலியை மட்டும் போட மாட்டேன், இனி கால் வலியே வராம கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதான் பூர்ணமான ஒரு கிஃப்ட். நம்ம கிஃப்ட்னா என்ன பார்க்குறோம், ஆண்டவர் எனக்கு வைரம் கொடுப்பாரு, ஆண்டவர் எனக்கு பெரிய பங்களா கொடுப்பாரு, ஆண்டவர் கார் வைக்க வைப்பாரு, முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி 2 கார், இன்னைக்கு இப்படி யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கறது ஒரு பூர்ணமான கிஃப்ட், ஒரு பரிபூர்ணமான கிஃப்ட். மனுஷர் கொடுக்கறது எப்படி இருக்குன்னா அரைகுறையா உடஞ்சி போனதும் உங்களுக்கு பத்தாதமா இருக்கும். ஆண்டவர் கொடுக்கறது ஒரு பூர்ணமானது, உங்களுக்குனே செஞ்ச ஒரு கிஃப்ட். ஆனா ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கலன்னா ஆண்டவர் இனி கொடுப்பார். நீங்க கொடுக்கும் போது அதை யோசிங்க, நீங்க கொடுக்கும் போது நீங்க ஆண்டவர் கொடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க கொடுக்கலன்னா ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க மாட்டார். உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய, ஒரு பரிபூர்ணமான கிஃப்ட். ஃபர்ஸ்ட். செகண்ட் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 37:4. சாம்ஸ் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். அடுத்து என்ன செய்யறோம்னா உங்களுடைய இதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்ற, desires of your heart. உங்களுடைய இதயத்துல நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்க ஆண்டவர் அதெல்லாம் கொடுப்பார். ஆனா எல்லாமே நன்மையானதா இருக்கணும். நீங்க உங்க ஹார்ட்ல நினைப்பீங்க, நான் இன்னைக்கு சிகரெட் குடிக்கணும்னு அப்படி யோசிச்சு பார்க்குறேன், சிகரெட் குடிக்கவா இல்லை, அது ஆண்டவருக்கு பிரியமானது இல்லை. ஆண்டவர் என்ன செய்யறா, உங்களுடைய நன்மையான இதயத்தை என்ன வேண்டுறீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். உங்களுடைய இதயத்தில் என்னென்ன ஆசைப்படுறீங்க, நான் நல்லா இருக்கணும், சுகம் வேலை ஆரோக்கியமா இருக்கணும், தீர்க்காயுசா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும், என் சபை நல்லா இருக்கணும், என் சூழ்ந்து இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், நான் வேலைக்கு போற இடம் நல்லா இருக்கணும், இதை நினைக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா உங்களுடைய இதயத்தையும் ஆசைகளை கர்த்தர் என்ன செய்வாரு, நிறைவேற்றுவார். இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற 2வது ஒரு ஆசீர்வாதம். முதல்ல ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா பரிபூர்ணமான கிஃப்ட் கொடுக்குறாரு. 2வது உங்களுடைய இதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றார். 3வது 2 Corinthians chapter 9 verse 8. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக
தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அடுத்த ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா உங்களை அபரிமித்தமா ஆசீர்வதிக்கிறார். இங்கிலீஷ்ல அப்படிதான் போட்டிருக்கு, bless you abundantly. ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வாதமா வச்சிருப்பார். நீங்க எங்க போனாலும், எங்க இருந்தாலும், யார் கூட இருந்தாலும், எந்த இடத்துல என்ன வேலை செய்றீங்களோ கர்த்தர் அதெல்லாம் ஆசீர்வதிப்பார். எப்போ? நீங்க கொடுக்கும்போது, நீங்க ஆண்டவரை துதிக்கும் போது, ஆண்டவர் எல்லா நிலையிலும் நீங்க நன்றி செலுத்தும் போது கர்த்தர் என்ன செய்யறாருன்னா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் கர்த்தர் மொத்தமா முடிச்சுட்டாரு. உனக்கு எது தருவேன், அது தருவேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் சின்ன சின்னதாக சொல்லாமல் கர்த்தர் முழுசாக சொல்லிட்டேன். உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் நான் சொல்லிட்டேன். எப்படி? கொஞ்சோண்டு ஆசீர்வாதம் இல்லை, அது எப்படி? அபேண்டன்ட்லி. அபேண்டன்ட்லினா அப்படியே பரிபூர்ணமா, நிறையா, முழுமையா, அபரிமித்தமா கர்த்தர் உங்களை என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கணும். சரி, நம்ம இதெல்லாம் கொடுக்குறோம், கர்த்தர் நம்மளுக்கு திரும்ப என்னென்னோ தராரு, அதெல்லாம் பார்த்துட்டோம். சரி, அடுத்த ஒரு காரியத்தை வாசிப்போம். மத்தேயு 6வது அதிகாரம் 2வது வசனம். மத்தேயு 6:2. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம என்ன செய்யறோம், என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது. சரி, நீங்க இன்னைக்கு சபைக்கு போறீங்க, ஜோம் பண்ணீங்க, நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஜோம் பண்றேன், நான் துதிக்க போறேன், எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்க கூடாது, அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. நீங்க சேர்ந்து ஆண்டவர் காரியத்தை ஆண்டவருக்காக நீங்க செய்றீங்க, அது எல்லார்ட்டையும் போய் பெருமை தேடாதீங்க. உபவாசம் பண்ணி ஜோம் பண்றீங்களா, எல்லார்ட்டையும் சொல்லாது நான் உபவாசம் பண்றேன், எனக்காக உபவாசம் பண்ணேன், ஊழியக்காரருக்காக உபவாசம் பண்ணி ஜோம் பண்ண போறேன், என் குடும்பத்துக்காக உபவாசம் பண்ணி ஜோம் பண்ண போறேன், நான் 40 நாள் உபவாசம் இருக்கேன், 50 நாள் இருக்கேன், 10 நாள் இருக்கேன் சொல்லாதீங்க. அல்லது நீங்க யாருக்காவது கொடுத்துருக்கீங்க, நான் அந்த சகோதரருக்கு 50,000 ரூபாய் கொடுத்துருக்கேன், எல்லார்ட்டையும் போய் சொல்லாதீங்க. நீங்க கொடுத்தீங்களா, நீங்க வாங்கிக்கோங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்கள்கிட்ட தான் கொடுப்பாரு. ஆண்டவர் எல்லார்ட்டையும், ஆனா ஆண்டவர் கொடுக்குமா என்ன சார்? எல்லாருக்கும் தெரியற மாதிரி வெளிரங்கமா தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனா நம்ம செய்யும் போது அதை அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான பெருமையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேடக்கூடாது. இதனால ஒருத்தவங்க என்ன வந்துட்டு என்ன செய்வாங்க? ஓப்பா, இந்த சிஸ்டர் பாத்தீங்களா, இந்த பிரதர் பாத்தீங்களா, இவ்வளோ நேரம் ஜோம் பண்றாங்க பாருங்க, அவங்க பாஸ்டர்களெல்லாம் அவங்க ஜோம் பண்றாங்க, அப்படியாப்பட்ட ஒரு நம்மளுக்கு ஒரு பெருமை தேவையில்லை. நம்ம ஜோம் பண்றோமா, அதோடைய பலன் தான் நம்மளுக்கு என்ன செய்யணும்? கர்த்தர் கொடுக்கணும். ஆனா அது மூலியமா நம்ம எந்த ஒரு ஹானரையும் தேடிக்க கூடாது. Proverbs 28:27. அந்த முதல் லைன் மட்டும். கர்த்தருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். ஆண்டவருக்கு கொடுக்கிறவங்க தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. ஆண்டவருக்கு நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோமோ நீங்க என்ன செய்வீங்க? அதை நீங்க இப்ப நீங்க நினைப்பீங்க, என்னவோ தெரியல, நான் வாங்குற சம்பளம் எனக்கு பத்தல. எத்தனை பேர் யோசிச்சிருப்பீங்க, நான் இவ்வளவு சம்பளம் வாங்குறேன், 5,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன், எல்லா காரியங்களும் கொடுத்து நான் நல்லா இருந்தேன், அப்போ நீங்க தசமபாகம் கொடுத்துட்டு இருந்தீங்க. அடுத்து இப்போ நான் 30,000 ரூபாய் சம்பளம், 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், ஆனா என் கையில எதுவுமே நிக்கல. நீங்க எல்லாம் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க கர்த்தருக்கு கொடுக்கல. நீங்க முதல் கர்த்தருக்கு எடுத்து வச்சுட்டு மற்றபடி செலவெல்லாம் நீங்க பாருங்களேன், ஒரு திருப்தியை நீங்க உணர முடியும். ஒரே ஒரு மாசம் நீங்க அப்படி செஞ்சு பாருங்க. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்களா, 1000 ரூபாய் தசமபாகம் எடுத்து வைங்க. 9,000 ரூபாய் வச்சு நீங்க என்னென்ன செய்யணும் எல்லா செலவையும் வச்சு செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய என்னவோ எல்லாமே எல்லா கடனும் அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷத்தை நீங்க உணர முடியும். கர்த்தர் அப்படியேப்பட்ட நன்மையில கண்டிப்பா உங்களுக்கும் என்ன செய்வார். நீங்க திருப்தியை நீங்க உணர முடியும். கர்த்தருக்கு முதல் கொடுங்க, உங்களுக்கு தாழ்ச்சி அடையவே மாட்டீங்க. கடைசி எடுத்து வாசிங்க. 2 Corinthians chapter 9 verse 6. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது வசனம். பின்னர் நாம் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்ப நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கறது என்ன செய்யணும்னா, சிறுக கொடுக்க கூடாது, கொஞ்சோண்டு கொடுக்க கூடாது. நீங்க கொஞ்சமா கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் திரும்ப கொஞ்சம் தான் கொடுப்பார். நீங்க அதிகமா கொடுக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு அதிகமா கொடுப்பார். சரி, நீங்க 5 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? 5 நிமிஷத்துக்கான பலன் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க 10 நிமிஷம் ஜெபம் பண்ணீங்க, 10 நிமிஷத்துக்கான பலன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அப்படிதான் நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ, சிறுக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? சிறுக ஆசீர்வாதமும் நன்மையும் கிடைக்கும். நீங்க அதிகமா கொடுக்கும்போது அதிக ஆசீர்வாதமும் அதிக நன்மையும் கிடைக்கும்.
உங்களுக்கு நிறைய வேணுமா கொஞ்சமா வேணும்? நான் யாரும் கொஞ்சம் சொல்லணும், நிறைய தான் வேணும். அப்ப என்ன செய்யணும்? நம்ம நிறைய ஆண்டவரை துதிக்கணும், நிறைய ஆண்டவர் ஆராதிக்கணும், நிறைய சபைக்கு வரும், நிறைய நேரத்தை ஆண்டவர் கொடுக்கணும். ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை ஒழுங்கா கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம ஒழுங்கா கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளே அதிகத்துல ஆசீர்வாதமா வச்சு அதிகத்துல கர்த்தர் நம்மளை பெருக செய்வார். நீங்க ஆண்டவருக்காக 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அடுத்த மாசம் உங்களுக்கு 2000 ரூபாய் ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா கொடுக்கும்போது எப்படி கொடுக்க கூடாதுன்னா அழுதுட்டே கொடுக்க, ஐயோ நான் 1000 ரூபாய் கொடுக்கணுமா, நான் அங்க கடன் கட்டியிருப்பேன், இந்த 1000 ரூபாய் இருந்தா இங்கே கடன் கட்டியிருப்பேன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப சொல்லாதீங்க, வார்த்தை கொடுத்து நீ பொய்யாயிடுச்சுன்னு மட்டும் அப்ப சொல்லாதீங்க. நீங்க ஒழுங்கா ஆர்டருக்கு கொடுத்தீங்கன்னா பெருக ஆர்டர் கொடுங்க, பெருக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வேலை கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரமே சுவே ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. நல்லவரும் வல்லவரும் கிருபை நிறைந்த எங்கள் தேவாதி தேவரமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நாளிலுமாய் கூடிய கர்த்தாவே, தேவனுடைய வார்த்தையை கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு தலைப்புல நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்பா, இந்த ஒவ்வொரு வசனமும் கர்த்தாவே அப்பா பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் அனருபோஷமா இருந்திருக்கும் என்று சொல்லி அப்பா நாங்கள் உணர்கிறோம். இதுபடியே கர்த்தாவே உங்களுக்கு துதிக்கவும் ஆராதிக்கிறவர்களாக இவர்களை மாற்றி ஆசீர்வதிங்க. அதுக்கு நன்மைகளை அவங்க பெற்றுக்கொள்ள, அவங்க மட்டும் இல்லை அவங்களும் அவங்க குடும்பமும் சபையவர்கள் ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளும்படியாக அப்பா நீங்க கிருபை செய்யுங்க. இந்த கட்டில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.